கேப் ரோட்டில் செயல்பட்டு வரும் தனியார் ரிசோர்ட்டிலிருந்து ரிசோர்ட்டுக்கு சொந்தமான காரை ரிசோர்ட் மேனேஜர் திருடி சென்ற சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. திருடி சென்ற காருடன் ரிசோர்ட் மேனேஜரை மதுரையிலிருந்து சாந்தமாரி காவலர்கள் கைது செய்தனர். மூணார் கேப் சாலையில் வியூ மூணார் ரிட்ரீட் என்ற ரிசோர்ட்டில் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜராக இருந்த தமிழ்நாடு திருச்சியைச் சேர்ந்த 38 வயதான சயீது முகமது ரஃபீக் தான் இறுதியாக காவலர்கள் பிடித்தது. கடந்த 13ஆம் தேதி தான் வடக்கின் பாகமான சம்பவம். ரிசோர்ட்டில் மற்ற ஊழியர்கள் மற்றும் மேனேஜ்மெண்டின் கண்களில் பொடியை தூவிதான் கம்பெனிக்கு சொந்தமான ஸ்விஃப்ட் காருடன் இந்த நபர் சென்றது. திருட்டுக்கு பின்பு குற்றவாளி தன்னுடைய மொபைல் போனை சுவிட்ச் ஆஃப் செய்துள்ளார். இதனால் காவலர்கள் பெரும் சிரமப்பட்டனர். போனை மையமாக வைத்து சைபர் விசாரணை நடத்த முடியாமலானதோடு சாந்தமாரி காவலர்கள் வேறு முறைகளில் விசாரணைகளை நடத்த தொடங்கினர். மூணார் டிவைஎஸ்பி சந்திரகுமார் நேரடியாக உள்ள உத்தரவின்படி போலீஸ் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டது. குற்றவாளி தமிழ்நாட்டிற்கு கடந்ததாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சாந்தமாரி காவலர்கள் தமிழ்நாட்டில் தேடுதலை தொடங்கினர். தமிழ்நாட்டில் மதுரையிலிருந்து குற்றவாளியை பிடித்தனர். இவருடைய கையிலிருந்து திருடப்பட்ட ஸ்விஃப்ட் காரும் கண்டுபிடிக்கப்பட்டது. சாந்தமாரி இன்ஸ்பெக்டர் சரத்லால், சிவில் போலீஸ் ஆபீசர்களான மகேஷ், ரமேஷ் போன்றவர்கள் அடங்கிய சிறப்பு குழுதான் குற்றவாளி பிடித்தது. பிடித்த குற்றவாளியை சயீது முகமது ரஃபீக்கை அடிமாலி நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து ரிமாண்ட் செய்தனர். நியூஸ் பியூரோ, ராஜகுமாரி.